பிரஜஸ்பில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று பொது காலத்தின் 3வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். பொது காலத்தின் 3வது வாரத்தின் முதல் நாளாகிய எனது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரோடு பயணமாகுவோம் என்ற சிந்தனைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். நாங்கள் எல்லோருமே ஆண்டவரோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும் ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இதன் ஒரு தாற்பயத்தை தான் இந்த 2வது வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது திருமுகத்திலே 12வது அதிகாரத்திலே 12வது திருவசனத்திலே சொல்லுகின்றார், சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்துவும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எந்த இனத்தவர்களாக இருந்தாலும், நாங்கள் எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும், நாங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்தாலும், ஆனால் கிறிஸ்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், செல்வந்தன், அவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், இவன் குடிகாரன், அவன் கள்ளன், இவன் பொய்யன், இவ்வாறான சூழ்நிலைகளின் மத்தியிலே, இவ்வாறான சொற்களின் மத்தியிலே, இவ்வாறான மக்களின் மத்தியிலே வாழுகின்ற எங்களை ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார். யார்தான் எங்களை ஓரம் கட்டினாலும், யார்தான் எங்களை வெறுத்தாலும், யார்தான் எங்களை ஒதுக்கினாலும், யார்தான் எங்களை வேண்டாம் என்று சொல்லி ஒரு நிலைக்குள் தள்ளினாலும், இழிவான நிலைக்குள் எங்களை இட்டு சென்றாலும் ஆண்டவர் எங்களை உற்று நோக்குகின்றார். எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகின்றோம். அந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எதற்கும் பயம் வேண்டாம், எதற்கும் அச்சம் வேண்டாம். ஆண்டவர் எங்களை காக்கின்றார், எங்களோடு பயணிக்கின்றார், எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். அந்த அசையாத நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவாக்கினர் எசாயா எழுதிய 8 சுருளின் மூலமாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். எந்தெந்த நிலைகளில் எப்படிப்பட்டவர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், எந்தெந்த நிலைகளில் எப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் இயேசு திட்ட தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பொழியப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லுகின்றது. ஆண்டவருடைய ஆவி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஆண்டவருடைய ஆவி எங்களுக்கு உறுதியை, வலுவை, நல்ல மனநிலைகளை தருகின்றது. நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காட்டுகின்றது. தூய ஆவியானவர் தன்னுடைய அருள் வளங்களால், கொடைகளால், கனிகளால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகின்றோம். மனிதர்களுடைய தீச்சொல்லுக்கும், மனிதர்களுடைய பழிப்புரைகளுக்கும், மனிதர்களுடைய பேச்சுக்கும், மனிதர்களுடைய அட்டகாசங்களுக்கும், அராயகங்களுக்கும், அவர்களுடைய அழிவுகளுக்கும், கொலை, மிரட்டல், போதை வஸ்து, ஆட்டம், அதிகாரம், அந்தஸ்து, இவைகளுக்குள் எங்களை சிக்க வைக்காமல், இவைகளுக்குள் எங்களை அடிமையாக்காமல் நாங்கள் ஆண்டவருடைய புனித பாதையிலே நாங்கள் பயணமாக வேண்டும். ஆண்டவருடைய புனித பாதையிலே நாங்கள் பயணமாக வேண்டும். ஆண்டவருடைய வழி அமைதி நிறைந்த வழி, ஆண்டவருடைய வழி அன்பை காட்டுகின்ற வழி, ஆண்டவருடைய வழி ஆறுதலை கொடுக்கின்ற வழி, ஆண்டவருடைய வாழ்வு மகிழ்ச்சி கொடுக்கின்ற வாழ்வு. இப்படியான வழிகளிலே என்னுடைய வாழ்க்கையை வாழவும்
எங்களுடைய வாழ்க்கையை கண்டு கொள்ளவும் நாங்கள் தயாராக வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார், எங்களோடு உடனிருக்கின்றார் என்ற அசையாத மனநிலையோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது பயம் இருக்காது, பீதி இருக்காது, நடுக்கம் இருக்காது, ஏக்கம் இருக்காது, கலக்கம் இருக்காது. வாழ்க்கையிலே எப்பொழுதுமே மன உறுதியோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்ற உணர்வுகள் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்ற மனநிலையோடு நாங்கள் வாழ வளர இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறையாசியில் பெற்ற மக்களாக, இறை அருள் நிரம்ப பெற்ற மக்களாக, தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக நாங்கள் வாழ அந்த உணர்வுகளோடு பயணமாகுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.